அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் தாவா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் தாவா. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹ்தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹ்தாலா இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு நீங்கள் அல்லாஹ் இடத்துல எந்த துவாவை கேட்டாலும் அந்த துவாவை அல்லாஹ்தாலா கபூலாக்குறான். இன்னும் சொல்ல போனால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாக்குறுதி கொடுத்த ஒரு இஸ்மை பற்றின சிறப்பை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிமிடத்தில் நம்மளுடைய துவாக்களை கபூலாக்கக்கூடிய, இன்னும் நம்மளுடைய கவலைகளாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையில் இன்ன பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா நான் நல்லா இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சிறப்பாக இருக்கும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீரை போக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இலகுவான ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஒரு திக்ரை பற்றின சிறப்பை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹ்தாலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துன்யாவில் வாழக்கூடிய மனிதர்களாகிய நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அல்லது சோதனைகள் அல்லது கஷ்டங்கள் அல்லது எனக்கு இந்த ஒரு தேவை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நிறைய அமல்கள் செய்வோம், நிறைய துவாக்கள் செய்வோம். இன்னும் அல்லாஹ்விடத்தில் நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருப்போம் இந்த துவா நமக்கு கபூல் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள், கடன் தலைக்கு மீறி ரொம்ப பெரிய தொகையளவு, வெளியே சொல்ல முடியாத தொகையளவு நான் கடன் பட்டுட்டேன், என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி தினம் தூக்கம் இல்லாமல் அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு சொல்லி ஒரு வழியை தேடிட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களும் நம்மள நிறைய பேர் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இன்ஷா அல்லாஹ் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அல்லாஹ்தாலா மறைமுகமாக அவனுடைய கசானாவில் இருந்து ஒரு நல்ல வழியை நமக்கு ஏற்படுத்தி தருவான், நமக்கு உதவி செய்வான்ற நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அல்லாஹ்தாலா உங்களுடைய கடன் பிரச்சனையை மிக வேகத்தில் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு சிலருக்கு திருமணம் தடைகள், அதாவது எவ்வளவோ நாங்கள் முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம், ஆனால் தடங்களாகிட்டே இருக்குது, தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, ஒரு நல்ல வரன் அமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம். நம்ம மகள்களுக்காக இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், அல்லது சொந்த பந்தங்களில் நம்ம உறவுகளில் யாருக்காவது இருக்கட்டும், இப்படி ஏதாவது தள்ளி போயிட்டே இருக்கும்போது நம்ம அது ஒரு சங்கடமாக இருக்கும். அப்படிங்க போவேல ஒரு நல்ல வரன் அமைகிறதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தொடர்ச்சியாக அல்லாஹ்தாலா மிக வேகத்தில் ஒரு சாலிகான ஒரு நல்ல வரனை அல்லாஹ்தாலா கொடுப்பான். இன்னும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி துஆ செய்றீங்க, கண்டிப்பாக அல்லாஹ்தாலா மிக வேகத்தில் கொடுப்பான்ற நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்யுங்க. நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் நமக்கு தாமதமாயிட்டே இருக்கே, நம்மளுடைய துவா கபூலாக மாட்டேங்குதே அப்படின்னு. அல்லாஹ்தாலாவுக்கு தான் தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்தா சிறப்பு அப்படிங்கிறது. அதனால் தாமதமாக கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பானதை நமக்கு தருவான், ரொம்ப ரொம்ப தரமானதாக அல்லாஹ்தாலா நமக்கு தருவான்ற நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை தொடர்ச்சியாக செய்யுங்க. நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே அல்லாஹுக்கு தெரியும். அல்லாஹ்தாலா எல்லாத்தையும் அறியக்கூடியவனாக தான் இருக்கிறான். அதாவது அல்லாஹ்தாலா பொறுமையாளர்களுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொறுமையை நம்ம கடைபிடிச்சவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். மிக வேகத்தில் அல்லாஹ்தாலா ஒரு சாலிகான குழந்தைய எல்லாருக்கும் நசீபாக்குவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்தாலா ஆமீன் ஆக்கட்டும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, கணவன் மனைவிடையே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஒரு அன்பு அதிகரிக்கணும், ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம். அப்படிப்பட்டவங்க பிரச்சனைகள் தீர்றதுக்காக வேண்டியும் ஒற்றுமைக்காக வேண்டியும் இந்த ஒரு அமலை செய்யலாம். இன்னும் நம்ம ஒவ்வொருத்தருமே எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம், இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு அவசியமாயிருச்சு. அதாவது உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்மளால் ஒழுங்காக அமலே செய்ய முடியும். அப்போது அப்படிப்பட்ட உடல் ராகத்தை அல்லாஹ்விடத்தில் நம்ம எல்லாருமே கேட்கக்கூடியவங்களாக இருப்போம்.
நீங்களும் கேட்பீங்க உடல் ராகத்தை, நானும் அல்லாஹ்விடத்தில். இப்படி நம்ம எல்லாருமே அல்லாஹ்விடத்தில் உடல் ராகத், உடல் ஆரோக்கியம், உடல் ஷிஃபா, இப்படி எல்லாமே கேட்போம். அப்போது உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டியும் நீங்கள் இந்த அமல் செய்யலாம். கடுமையான நோயிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்லியும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அல்லாஹ் தஆலா மிக வேகத்தில் பூரண உடல் ஷிஃபாவை நம்ம எல்லாருக்குமே தருவோம். இன்னும் நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய பொருளாதாரம் தொடர்பான ஒரு விஷயங்கள், வியாபாரத்தில், தொழிலில், வருமானத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து தரணும். இப்போ ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுறக்கூடாது, எங்களுடைய முயற்சிகள் ஹலாலான முயற்சிகளாக இருக்கணும், ஹலாலான தொழிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம் இல்லையா? இதில் ஹலாலான முறையில் வருமானத்தை ஈட்டணும், இன்னும் பரக்கத்தாக இருக்கணும், அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கக்கூடிய ரிஸ்கில் பரக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட நம்மளுடைய பரக்கத் அப்படின்ற வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் தஆலா ரிஸ்கில் பரக்கத்தை கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திக்ரை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்படி எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நியத் வச்சு செஞ்சாலும் அந்த ஒரு அமலை கபூலாக்கி நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தரான். அப்படிப்பட்ட அந்த சிறப்பான திக்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திக்ரு நம்மளுடைய தேவைகளை மிக வேகத்தில் நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் சிறந்த இஸ்முல் ஆலயத்தை கொண்ட திக்ரு. அதாவது அல்லாஹ் தஆலாவிற்கு 99 திருப்பெயர்கள் இருக்குது இல்லையா? அதில் 5 விதமான துஆக்கள் கபூலாகக்கூடிய இஸ்முகளை கொண்ட ஒரே திக்ரு. மாஷா அல்லாஹ். இந்த திக்ரை கொண்டு அல்லாஹ் அழைக்கும் போது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்கு கபூலாக்குறான், நம்மளுடைய துஆக்கு பதில் தரான். இன்னும் நம்மளுடைய கைகளை வெறுங்கையாக அனுப்ப மாட்டான், நிரப்பமாக்கி கொடுக்குறான். மாஷா அல்லாஹ். அந்த திக்ரு தான் யா ஹய்யூ யா கய்யூம் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ரு. யா ஹய்யூ யா கய்யூம் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். இதனுடைய பொருளே யா ஹய்யூ யா கய்யூம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உயிருள்ளவனே, என்றும் நிலைத்திருப்பவனே, யா அல்லாஹ் நீ அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். மாஷா அல்லாஹ். எவ்வளோ ஒரு அற்புதமான அர்த்தம் வாய்ந்த ஒரு பொருள் பாருங்கள். ஒவ்வொரு திக்ருமே நம்மளுடைய கெட்ட விதியை நமக்கு மாற்றி நல்ல விதியாக மாற்றி அல்லாஹ் தஆலா நம்மளுடைய கேட்கக்கூடிய துஆக்களுக்கு பதில் தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு தான் இந்த திக்ரு. இன்னும் இந்த திக்ரில் வரக்கூடிய யா ஹய்யூ யா கய்யூம் அப்படிங்கிறது இஸ்மே ஆசம்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் தஆலாவினுடைய மிகப்பெரிய திருப்பெயர். இது துஆ கபூலாகக்கூடிய அல்லாஹ்வின் மிகப்பெரிய ஒரு இஸ்முன்னே சொல்லலாம். இன்னும் இந்த யா ரஹ்மான் யா ரஹீம்னு வருது இல்லையா? இது நம்மளுடைய நசீபில், நம்மளுடைய விதியில் நல்ல விதியை நமக்கு நசீபாக்கக்கூடிய திக்ரு. அதாவது நம்ம விதியில் எந்த நல்ல விதி இருக்கா, அல்லாஹ் தஆலா கெட்டதை எழுதி வச்சுருக்கானா, நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த திக்ரை நம்ம ஓதுறது மூலமாக அல்லாஹ் தஆலா நம்மளுடைய விதியில் நல்ல விதிகளை நமக்கு நசீபாக்குறான். நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம் இதனுடைய பலன். அவ்வளோ பலன் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையிலுமே பல நேரங்களில் நான் ஓதி பலனடைஞ்ச ஒரு திக்ரு தான் இந்த திக்ரு. இன்னும் கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு திக்ரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி பாருங்கள். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையில் நான் என்னை கடந்து வர வச்சது இந்த ஒரு திக்ரு தான். அல்ஹம்துலில்லாஹ். பல நாள் தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். இன்னும் கஷ்டங்கள் கவலைகளை நீக்கி அல்லாஹ் தஆலா மன நிம்மதியை கொடுப்பான். இன்னும் தனித்தனியாக ஓதுனாலுமே இது பலன் தான். இன்னும் 5 திருப்பெயர்கள் கொண்டு இது ஒரு சேர்ந்த ஒரே திக்ரா ஓதுனாலும் பலன் தான். அல்லாஹ் அக்பர். கமெண்ட்டில் நிறைய சகோதர சகோதரிகள் துஆ செய்ய சொல்கிறீங்க. கண்டிப்பாக எனக்கு நான் எப்படி துஆ செய்வேனோ அதே போல் தான் என்னுடைய துஆவில் உங்களையும் நான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா இடத்துல அதிகமாக துஆ செய்யுங்க, கவலைப்படாதீங்க. நிச்சயம் நமக்கு பதில் தருவான்ற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க. ஸ்பெஷல் இஸ்முன்னு சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ் தஆலாவினுடைய அன்பு நமக்கு கிடைக்குது இந்த ஒரு திக்ரை ஓதுறது மூலமாக. இன்னும் ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் தஆலாவினுடைய உதவி நிச்சயம் கிடைச்சே தீரும். உடனே அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்துவான்ற நம்பிக்கையோட அல்லாஹ் தஆலாவினுடைய இஸ்மை கொண்டு அல்லாஹ் இடத்துல உதவி தேடி பாருங்கள். நிச்சயம் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். மறக்காமல் இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் லுஹரை தொழுது முடிச்சுட்டு அதே அமர்வில் இந்த ஒரு திக்ரை குறைஞ்சபட்சம் 100 முறை ஓதி அல்லாஹ் இடத்துல சஜிதால துஆ கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அந்த துஆவை கபூல் ஆக்குவான். இல்லை எனக்கு இந்த வக்து கிடைக்கல அப்படின்றவங்க இன்ஷா அல்லாஹ் எந்த வக்தில் வேணால் செஞ்சுக்கோங்க. ஆனால் சிறப்பான நேரம் இன்றைக்கு துஆ கபூலாகக்கூடிய நேரங்களில் ஒன்று பார்த்திங்கன்னா லுஹரை தொழுது முடிச்சுட்டு இந்த லுஹர்லேருந்து அசருக்கு இடைப்பட்ட நேரங்களில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வக்தில் நீங்கள் இந்த ஒரு அமலை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இந்த ஒரு அமலை நீங்கள் அதிகமாக தொடர்ச்சியாக செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா இதன் மூலம் உதவி செய்வான். இன்ஷா அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இதெல்லாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக நன்மை நியத்தை வச்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா இதன் மூலம் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும்
நாளை மறுமையில் நமக்கு கபர் வரைக்கும் வரும். அதனால் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்னு எல்லாருக்கும் நன்மை நியத்து வச்சு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமே பதிவு போட்டு கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீரா ஃபித்தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.